ஹாய் காய்ஸ், இது சாட்டர்டே vlog. முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பக்ரீத் முடிஞ்சு ஒரு 2 to 3 டேஸ் வீட்டில் ஃபுல்லாகவே மட்டன் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்களும் பிரியாணி சாப்பிட்டு சளிச்சு போச்சு. இன்றைக்கி வந்து சூடாக ரசம் சாப்பாடு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனாலுமே ஃப்ரிட்ஜில் மட்டன் இருந்துச்சு. சரி, மட்டன் சுக்கா செஞ்சுட்டு ரசம் சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்படியே இந்த வீடியோவில் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். சமைச்சிட்டே பேசலாம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்பவுமே சேலரி கம்மி. அப்போ 5,000க்கு குடியிருந்தோம். வர பாதி சம்பளம் வாடகைக்கு போயிடும். மீதி காசை வச்சு தான் வீட்டு செலவெல்லாம் பார்ப்போம். அவ்வளோ கஷ்டத்துலையுமே ஹஸ்பண்ட் எனக்கு KMCHல தான் செக்கப்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அவ்வளோ வெயில்லையும் துணியெல்லாம் துவைச்சு கொண்டு போய் மாடியில் காய போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பூரும்போது கண்ணெல்லாம் இருட்டாயிரும். எனக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கணும் போல் இருக்கும், இல்லைனா ஃபேனில் உட்காரணும் போல் இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபேனே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு சீலிங் ஃபேனோட ரேட் 2,000லேருந்து 3,000 வரும். அது கூட வாங்குறதுக்கு எங்ககிட்ட காசு இருக்காது. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கவர்மெண்ட்டில் அம்மா ஃபேன் கொடுப்பாங்களே, அது யூஸ் பண்ணாமல் சும்மா தான்ப்பா வச்சுருக்கோம், வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போங்க, மாசமாக இருக்கிற பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டும் ரொம்ப தூரத்துலேருந்து பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால அது காற்றுக்கு சுற்றிட்டே வந்துச்சு. வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக ஸ்விட்ச் போடுறோம், அந்த ஃபேன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ எங்களுக்கு ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ தூரம் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வந்தும் கூட அது யூஸ் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்தோம் அப்படின்னா 300 to 400 சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட வந்து பே பண்ணி ரெடி பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட அப்போ காசு இல்லை. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு ஏதேதோ பணம் ரெடி பண்ணி அதையுமே ரெடி பண்ணி அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒரே வீட்டில் 3 சீலிங் ஃபேன் இருக்குது. ஃபேன் வேண்டாமா ஏர் கூலர் போட்டுக்கோங்க, ஏர் கூலரும் வேண்டாமா ஏசியில் தூங்குங்கிற அளவுக்கு என்னையும் என் குழந்தையும் என் ஹஸ்பண்ட் நல்லா வச்சிருக்காரு. இது எல்லாம் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஆச்சுன்னா அடிக்கடி வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. எல்லா வீட்லேயும் கரண்ட் போயிடும். மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிப்ரெஷன் அளவுக்கு போயிடுவேன். டிவி இல்லாமல் எப்படி இருக்கிறது, ஃபேன் இல்லாமல் எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஷட் டவுன் ஆனாலுமே எங்கள் ஊரில் 100ல் ஒருத்தங்க வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்கும். அதுவும் அவங்க UPS போட்டிருப்பாங்க. UPS எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்குவேன். ஆனால் இப்போ அந்த 100ல் எங்கள் வீடும் ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் எங்கள் ஊரில் சரியான புயல் வந்து மரம்லாம் விழுந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக கரண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நைட்டு தான் வராதுன்னு சொன்னாங்க. ஆனாலுமே என் ஹஸ்பண்ட் அப்போ கடைக்கு போய் UPS வாங்கிட்டு வந்து மாட்டினாரு. இந்த இருட்டிலலாம் என் பொண்டாட்டி என் குழந்தை தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே ஆடம்பர பொருள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் நாங்கள் பட்ட கஷ்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட்க்கு வைராக்கியம் ரொம்ப அதிகம். நானும் பல வருஷமாக அவரை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு சின்ன விஷயத்தில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை அப்படியே ஞாபகம் வச்சு அதை விட பல மடங்கு பெட்டரான ஃபியூச்சராக எனக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு எங்கள் ஊரில் சடன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கால் மேலே கால் போட்டு ஏர் கூலர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். என் குழந்தை நிம்மதியாக விளையாடுது, தூங்குது அப்படின்னா எங்களுக்காக நிற்காம ஓடிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம். இதெல்லாம் நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, மோட்டிவேஷனுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். இதே மாதிரி யாராவது லவ் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டம் மட்டுமே பட போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் நல்லா இருக்க தான் போறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு கிடைச்ச மாதிரி அன்பான ஹஸ்பண்ட் என் குழந்தைக்கு கிடைச்ச மாதிரி கேரிங்கான அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.